Hi friends, welcome to my channel. தாவரவியல் இருக்கிற 1 mark question and answers பார்க்கலாம். First question, மரபியலின் தந்தை. Answer, கிரிகோர் மெண்டல். 2. நவீன மரபியலின் தந்தை. Answer, T.H. மார்க்கன். 3. வகைப்பாட்டியலின் தந்தை. Answer, கரோலஸ் லின்னேயஸ். 4. செல் பற்றிய படிப்பு. Answer, சைட்டாலஜி. 5. செல்லை கண்டறிந்தவர். Answer, ராபர்ட் ஹூக். 6. உட்கருவை கண்டறிந்தவர். ஆன்சர், ராபர்ட் பிரவுன். 7. புரோட்டோபிளாசம் என்று பெயரிட்டவர். ஆன்சர், ஜே.இ. பர்கின்ஜி. 8. உயிரியின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர், புரோட்டோபிளாசம். 9. ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை எடுத்துச் செல்வது. ஆன்சர், உட்கரு. 10. செல்லின் ஆற்றல் மையங்கள் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர், மைட்டோகாண்ட்ரியா. 11. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவ்வின் பெயர். ஆன்சர், கிறிஸ்டே. 12. மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல் மிகு கூட்டு பொருளாலான டேஸ் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. ஆன்சர், ஏடிபி. 13. ஏடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். 14. இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை உலகிற்கு கண்டுபிடித்து அறிவித்தவர். ஆன்சர், ஆண்டன் வான் லூவன்ஹாக். 15. காற்று சுவாசம். ஆன்சர், குளுக்கோஸ் ப்ளஸ் உயிர் வளி கிவ்ஸ் கரியமில வாயு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல். 16. செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது. ஆன்சர், ரீபோசோம்கள். 17. தற்கொலை பைகள் அல்லது செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர், லைசோசோம். 18. ஒளிச்சேர்க்கை நிறமியான பச்சையத்தை பெற்றுள்ள பசுமை நிற கணிகங்கள். ஆன்சர், குளோரோபிளாஸ்ட். 19. ஓர் எளிய முறை செல் பகுப்பு என்பது. ஆன்சர், மைட்டாசிஸ். 20. உணவை எடுத்துச் செல்லும் வாக்குலர் திசுவின் பெயர். ஆன்சர், புளோயம். 21. சின்கோனா மரப்பட்டையிலிருந்து பெறப்படும் குயினைன் டேஸை குணமாக்கும். ஆன்சர், மலேரியா. 22. தாவரங்களுக்கு உயிருண்டு என்பதை நிரூபித்த விஞ்ஞானி. ஜெகதீஷ் சந்திர போஸ். 23. பாக்டீரியா என்பதற்கு என்ன பொருள்? ஆன்சர், குச்சி. 24. பாக்டீரியாவினால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆந்த்ராக்ஸ் காசநோய். அதாவது மற்றும் சரி இல்லையா, அதனால் ஆந்த்ராக்ஸ் காசநோய். 25. பூஞ்சைகள் பற்றிய படிப்பு. ஆன்சர், மைக்காலஜி. 26. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது. ஆன்சர், பென்சிலின். 27. உலகிலேயே மிக உயரமான மரமான செக்கோயா எரு. ஆன்சர், ஜிம்னோஸ்பெர்ம். 28. உயிரினங்களின் பரிணாம தொடர்பின் அடிப்படையில் 5உலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர், ஆர்.எச். விட்டேக்கர். 29. சயனோ பாக்டீரியா என்பது. ஆன்சர், நீலப்பசும் பாசி. 30. சைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியங்கள் டேஸை தோற்றுவிக்கின்றன. ஆன்சர், எலும்புருக்கி நோய். 31. பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா எது? ஆன்சர், லாக்டோபேசில்லஸ். 32. தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ஆன்சர், ஸ்போர்கள். 33. ஒரு செல்லாலான நகரும் தன்மையற்ற பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் டேஸ். ஆன்சர், கொனிடியா. 34. மலரின் வெளியடுக்கில் காணப்படுவது. ஆன்சர், புள்ளி வட்டம். 35. மகரந்த தூள்கள் எதன் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது? ஆன்சர், அனைத்தும் சரி, காற்று, நீர், பூச்சி. 36. ஒரு மலரின் மகரந்த தூள் அதே மலரில் உள்ள சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சிக்கு டேஸ். ஆன்சர், தன் மகரந்த சேர்க்கை. 37. கசை இலைகளை பயன்படுத்தி நகரும் தன்மையுடைய பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் டேஸ். ஆன்சர், சூஸ்போர்கள். 38. நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? ஆன்சர் பிசி. இதே கொழுப்பில் கரையும் வைட்டமின் கேட்டாங்கன்னா ஏடிஇகே. 39. நீரின் வழி மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர், வாலிஸ் நீரியா. 40. இறந்து போன தாவர விலங்கு பொருட்களை மக்கச் செய்து எளிய மூலக்கூறுகளாக மாற்றி அவற்றை உடல் சுவர் வழியாக உறிஞ்சுவது டேஸ் உணவூட்டம் ஆகும். ஆன்சர், சாருண்ணி. 41. உணவை கடத்துவது உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துவது எவை? ஆன்சர், நீர். 42. புரத குறைபாட்டு நோய் குழந்தைகளுக்கு டேஸ். ஆன்சர் ஆ மற்றும் ஆ, அதாவது குவாஷியாக்கர் மராஸ்மஸ்.
43 கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ADEK. 44 வைட்டமின் B12 வேதியியல் பெயர். ஆன்சர் வந்து சயனோகோபாலமீன். அடுத்து 45 உணவூட்டம் என்பது உணவை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. உட்கொள்ளுதல், செரித்தல், உட்கிரகித்தல், தன்மயமாக்குதல். அடுத்து 46 பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நெப்பந்தஸ், ஸ்டீரோசீரா, யூட்ரிக்ளோரியா. 47 பாரம்பரிய கடத்துதலை முதலாக வெளியிட்டவர். ஆன்சர் வந்து மெண்டல். 48 ஒரு பண்பில் இரு வேறுபாடுகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ். ஆன்சர் அல்லீல்கள். 49 இயற்கை தேர்வு என்னும் கருத்துக்கோளை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து சார்லஸ் டார்வின். 50 உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர். ஆன்சர் ஜீன் பாப்திஸ் லாமார்க். 51 எளிய தன்மை கொண்ட உயிரினங்களாக படிப்படியாக ஏற்படும் மாற்றங்களுக்கு டேஸ்னா பரிணாமம். 52 75,000 to 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியவர்கள் தற்கால. ஆன்சர் ஹோமோசெப்பியன்கள். 53 குரோமோசோம்களில் டிஎன்ஏவில் செயற்கையாக மாற்றம் செய்வது. ஆன்சர் மரபு பொறியியல். 54 டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது. ஆன்சர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ். இது வந்து வெட்ட பயன்படுறது. இதே டிஎன்ஏவை ஒட்ட பயன்படுவதுன்னு கேட்டாங்கன்னா லீகேஸ் நொதி. 55 வினிகர் உற்பத்தி செய்ய பயன்படும் அமிலம். ஆன்சர் வந்து அசிட்டிக் அமிலம். 56 ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் 3:1. 57 நகரும் ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். 58 மெண்டல் ஆராய்ச்சி செய்த தாவரம். ஆன்சர் வந்து பைசம் சட்டைவம், அதாவது பட்டாணி.